ஃபெல்லோஷிப் அதனுடைய வாழ்க்கையை துளிர்விட பண்ணும். நம்முடைய ஐக்கியம் அது நம்மை துளிர்விட பண்ணும். ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தி அறிவிக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு பட்டியலை வாசிக்கிற பொழுது, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய பட்டியலை வரிசையாக பட்டியலிட்டு மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். நல்ல கவனிக்கணும், வரிசையாக வம்ச வரலாறை இயேசு கிறிஸ்து எப்படி கடந்து வந்தார், அவருடைய சந்ததி எல்லாவற்றையும் சொல்லி 6ஆம் அதிகாரம் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியானிடத்தில் சாலமோனை பெற்றான். இப்படி அவருடைய வம்ச வழி எல்லாவற்றையும் சொல்லி இயேசு எப்படி பிறந்தார், பூமிக்கு எப்படி கடந்து வந்தார் என்று அவருடைய சந்ததியை வரிசையாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? டைரக்டராக எழுதியிருக்கலாமே, இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று எழுதியிருக்கலாமே. அவர் தன்னுடைய ஐக்கியத்தை, தன்னுடைய சந்ததியை, தன்னுடைய ஃபெல்லோஷிப்பை அவர் எல்லா இடத்திலும் வெளிப்படுத்துகிறார். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது முற்பிதாக்களை சொல்கிற பொழுது, உங்கள் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற நாமத்தினால அதை பயன்படுத்துகிறார்கள். அந்த முற்பிதாக்களுடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற பொழுது முற்பிதாக்களின் பெயரை சொல்லி, அவருடைய சந்ததியை சொல்லி அவளை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம், அவருடைய நாமத்தை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். காரணம், அவருடைய ஐக்கியத்தை குறித்து, அவருடைய ஃபெல்லோஷிப்பை குறித்து அவள் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவ சனங்களோடு கூட இணைக்கப்படுகிற இணைப்பு, திருச்சபையோடு இணைந்திருக்கிற ஒரு ஐக்கியோ, ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இணைந்திருக்கிற ஒரு ஐக்கியோ, எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு ஐக்கியோ நம்மை துளிர்விட பண்ணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையிலையும் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டடைகிறார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. தன்னுடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறார். எங்கே கடந்து போனாலும் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதாவே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவரை ஒப்புக் கொடுக்கிறார். ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்கிற பொழுதோ அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ஐக்கியம், ஒரு ஜெபத்தை முடிக்கிற பொழுதோ அவருக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை சொல்லி அவர் ஜெபித்தை ஆரம்பிப்பதையோ ஜெபத்தை முடிப்பதையும் பார்க்கிறோம். அவருடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த ஐக்கியத்துக்குள்ளாக நாம் வளர வேண்டும். முதலாவதாக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவருக்குள்ள, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ, கட்டப்பட்டவர்களோடு கட்டப்பட்டிருக்கிற அனுபவம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் காரியத்தில் விழுந்து போனால் அவனை தூக்கி எடுப்பதற்காக நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நிலைத்திருக்கணும், ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, தானியேலை ஆண்டவர் தேசத்தின் ஜனாதிபதியாய் மாற்றி விட்டார். இப்ப 4 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கு ஒரு சட்டம், நீங்க இந்த காரியத்தை ஆராதிக்கணும், இந்த தெய்வத்தை நீங்க ஆராதிக்கணும், இந்த சிலையை நீங்க பணிந்து கொள்ளணும், இதை செய்யலன்னு சொன்னா எரிகிற அக்கினி சூளை. 4 பேரும் ஐக்கியமாய் ஒன்றாய் நின்றார்கள். அவன் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன். 4 பேரும் கண் முன்னாடி அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது.
அவங்க கண்ணு முன்னாடி நடக்குது. இதை செய்யலாம், உன்னை தூக்கி உள்ள போடுவோம் என்று சொல்லுகிற பொழுதும் 4 பேரும் ஒருமனப்பட்டு ஐக்கியமாய் 4 பேரும் ஒரே வார்த்தை சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆள் பயந்திருந்தா, ஒரு ஆள் தவறான காரியத்தை சொல்லியிருந்தா, அங்கே 4 பேரும் சாம்பலாகி போயிருப்பாங்க. அந்த ஐக்கியத்துக்குள்ள ஒரு குறை, ஐக்கியத்துக்குள்ள ஒரு ஒருமனப்பாட்டின் காரியத்தில் குறைவு வந்திருந்தால் அவங்க சாம்பலாகி போயிருப்பாங்க. ஆனால் பாருங்க, 4 பேரும் ஒன்றாய் நின்றாங்க. ஒன்றாய் கரங்களை பிடித்து ஒன்றாய் நின்றாங்க. கர்த்தர் 4வது மனிதராய் உள்ளே கடந்து வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் உள்ளே கடந்து வருகிறார், உள்ளே கடந்து வருகிறார். நம்ம திருவிழா தூக்கி போட்டோமே, உள்ளே 4வது மனிதராய் ஒருவர் உள்ளாவுகிறாரு. அங்கே பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒருமனப்பட்டு நின்றதுனால கர்த்தருடைய ஐக்கியத்தை கர்த்தர் துளிர்விட பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஐக்கியம் நமக்குள்ள இருக்கணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலையும் 2 பேரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை பாடி ஆராதித்தாங்க. அல்லேலூயா. சிறைச்சாலை கட்டுகிறதா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அங்கே தேவ சமூகத்துக்குள்ள ஒருமனப்பட்டு ஆண்டவரை பாடி ஆராதித்தாங்க. கர்த்தர் அவரை துளிர்விட பண்ணினார். அவருடைய சுகவாழ்வு துளிர்விட பண்ணினது, அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. காரணம், ஒருமனப்பாடோடு கூட ஆவிக்குரிய ஐக்கியம். ஆவிக்குரிய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நமக்காக ஜெபிக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நம்முடைய பலவீனத்தில் நம்மை தாங்குகிற காரியம், நம்மை தூக்கி விடுகிற காரியம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த அனுபவத்துக்குள்ள காணப்பட வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாய் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், நல்லா கவனிக்கணும். அவர் திடீரென்று மரித்தார். திடீரென்று கிறிஸ்தவ குடும்பம் திடீரென்று மரித்தார். அப்போ நானும் பிஸ்னஸ் பண்ண காலம், அவரும் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு ஊழியத்தில் இருந்தார். அவருடைய குடும்பத்தில் ஒரு சிலர் ஊழியத்தில் இருந்தாங்க. ஆனால் அவருடைய தகப்பனார் திடீர்னு மரித்தார். அடக்கமனு தூக்கி கொண்டு போவதற்கு 4 பேர் இல்லை. கண்களில் நேரடியாய் பார்த்த காட்சி. தூக்கி கொண்டு போவதற்கு 4 பேர் இல்லை. ரோட்டில் இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து அங்கே தூக்குவதற்கு கூப்பிட்டு வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் நல்லா ட்ரிங்க் அடிச்சுட்டு வந்தாங்க. தூக்குனாங்க. தூக்கி அப்படியே தூக்கி போட்டாங்க. அடக்க ஆராதனை நடந்த இடத்துல என்ன நடந்து தெரியுமா? அவங்க ஃபுல்லாக நம்ம தூக்கணும்னா கவனமாக பார்த்து எடுத்து நம்ம பொறுமையாக அதுக்குள்ள மரியாதை கணத்தை கொடுத்து செலுத்துவோம். அவன் கூலிக்கு மாரடிக்கு வந்திருக்கிறான், அதுவும் ட்ரிங்க் அடிச்சுட்டு வந்திருக்கிறான். தூக்கிறவன் ஒருத்தன் உள்டான் பெட்டியை தலைகீழ பெட்டியை குழிகளை கவுத்தி வச்சுட்டாங்க. பெட்டி தலைகீழ. அடக்கம் பண்ணதற்கு முன்னதாகவே பாடி ஓப்பன் ஆகி தலைகீழ உள்ள விழுந்தது. உள்ள விழுந்தவொடனே மண் அப்படியே மூடி விட்டது. அடக்கம் பண்ணுவதற்குள்ள 4 பேர் இல்லை. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். சும்மா சாதாரணமாக ஃபெல்லோஷிப்புகளை இல்லை. நமக்காக ஜெபிப்பதற்கு ஒரு 10 பேராவது நமக்காக ஜெபிப்பது இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம பேரை சொல்லி ஜெபிப்பதற்கு ஒரு 10 பேராவது நமக்கு இருக்கணும். அந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால தான் எல்லா சூழ்நிலையிலையும் ஒருவருக்கு ஒரு ஐக்கியப்பட்டு நிற்கணும். கடந்த 2 நாளைக்கு முன்பதாக எங்களுடைய ஒரு உறவினர் திருமணம் நடந்தது. அப்போ நாங்கள் போகும்போது ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் வந்து பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நாங்கள் எனக்கு யாருனே தெரில. ஆனால் பாருங்கள், அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த சகோதரி, உங்களுக்காக டெய்லி உங்கள் பேரை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய தனி ஜெபத்தில் உங்கள் பேரை சொல்லி ஜெபிக்காத நாளே கிடையாது. எனக்கு யாருன்னே தெரியாது, நான் பார்த்த ஞாபகமே இல்லை அப்படின்னு நாங்கள். கடைசியில் அந்த சகோதரர் சொன்னார், நான் வந்து ஜஸ்டஸ் அண்ணன் கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஆரம்ப நாட்களில் ஊழிய ஆரம்பித்த நாட்களில் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன். நீங்கள் அவங்க ஜெபிக்க வருவீங்க. அந்த நாளில் உங்கள் மீட்டிங் நான் அட்டன் பண்ணுறேன். இப்போவும் நான் எல்லா வருஷமும் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். இப்போ ஜேஎஸ் ஆட்டோவில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த சாட்சியை சொன்னார். சாட்சியை சொல்லி உங்களுக்காக டெய்லி நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு அவரை பார்த்த ஞாபகமே கிடையாது. யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபம் நம்மளை தாங்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம்.
உங்களுக்காக ஒருவருக்காக ஒருவர் செபிக்கிற ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது, மிகுந்த பலன் உள்ளது. அதனால தான் கர்த்தர் உங்களை ஏதாவது யாருக்காவது பாரப்படுத்தல ஜெபம் பண்ணும்போது, யாரையாவது ஒருத்தர் பாரப்படுத்திட்டா உடனே ஜெபம் பண்ணிடுங்க, உடனே ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒருவேளை திடீர்னு யாராவது ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணுவார், அவங்க பிரச்சனையில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, ஏதோ ஒரு தடை வரும், ஏதோ ஒரு ஆபத்து வரும், கர்த்தர் நினைவுபடுத்துவார். உடனடியாக அந்த இடத்துல அவங்க பேரை சொல்லி ஒரு செகண்டாவது ஜெபம் பண்ணிருங்க. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். ஒருவருக்காய் ஒருவர் செபிக்கிற ஜெபம். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காய் செபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அப்படிப்பட்ட ஐக்கியம், திருச்சபை ஐக்கியம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நல்லா கவனிக்கணும். திருச்சபை 12ஆம் அதிகாரம், எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து அதற்கு முன்பதாய் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோ. நாளானது சமீபத்து வருகிறபடியால் எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். இன்னைக்கு புதிதாய் ஒரு நூதன உபதேசம். ஏன் சர்ச்சைக்கு போகணும், ஏன் சபைக்கு போகணும், ஏன் சபைக்கு காணிக்கை கொடுக்கணும், ஏன் தசோபாக கொடுக்கணும், ஏன் ஜபிக்கணும், ஏன் உபவாசம் பண்ணணும், இப்படிப்பட்ட உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, பெருகி கொண்டிருக்கிறது. மணவாளன் நம்மோடு கூட இருக்கிறார், ஏன் உபவாசம் இருக்கணும் என்கிற ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஏன் ஜெபிக்கணும், ஏன் சர்ச்சைக்கு போகணும் என்கிற காலங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, பெருகி கொண்டிருக்கிறது. சபை கூடி வருதலை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இது ஒரு சாதாரண ஒரு கட்டடம் அல்ல, இது ஒரு சாதாரண ஒரு கட்டடத்துக்குள்ள கூடி வந்து ஆராதிக்கிற இடம் அல்ல. இந்த சபை என்பது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சபையை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கு 1000 10,000 தேவ தூதரிடத்தில். சபையில் இது சீயோன் மலை, இது எருசலேம். இங்கே 1000 10,000 தேவ தூதர்களை கர்த்தர் நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபை என்பது பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை சொல்கிறது, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலோ நன்மையானதை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீங்க. சபை உங்களுக்காய் பரிந்து பேசுகிற இடம். ஆமென் சொல்லுங்க. சபை உங்களை உருவாக்குகிற இடம், மனவாட்டியாய் உங்களை ஆயத்தப்படுத்துகிற இடம். ஒரு நாளும் சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. சபையின் உபதேசத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அந்நியோன்யத்தில் அப்பமிக்குதல்ல, சபை கூடி வருதல்ல, இந்த நாளில் ஒருவருக்குறை இணைந்து நிற்கிற பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேதம் சொல்கிறது, அந்த ஐக்கியம் நம்மை துளிர்விட பண்ணும். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த சபையை குறித்து சொல்லுகிற பொழுது 2 அத்தி மரத்தினுடைய ஓமையை கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். 2 அத்தி மரத்தின் ஓமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு அத்தி மரத்தை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு அத்தி மரத்தை சொல்லுகிற பொழுது அந்த அத்தி மரம் எங்கே இருந்ததுதான், வழி அருகே. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அண்டி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிட்டு. நல்லா கவனிக்கணும். வழி அருகே இருக்கிற ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கீங்க, சபைக்கு வெளியே ஒரு அத்தி மரம் இருக்கிறது.
அது வழி அருகே இருக்கிறது. அந்த வழி அருகே இருக்கிற அத்திமரத்தில் அது கனி கொடுக்கிற சீசன். கனியை எதிர்பார்க்கிறார், கனி இல்லை. உடனே ஆண்டவர் அதை சபிக்கிறார். அந்த மரம் உடனே பட்டு போகிறது. இன்னொரு அத்திமரம் லூக்கான சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அந்த அத்திமரம் திராட்சை தோட்டத்தின் நடுவில் நட்டப்பட்டிருந்தது. திராட்சை தோட்டம் கர்த்தருடைய சபை. திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்திமரமாகிய நீங்கள் திராட்சை சபையின் நடுவில் நடப்பட்டிருக்கீங்க. நல்லா கவனிக்கணும். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். இந்த திராட்சை தோட்டத்தின் நடுவில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. திராட்சை தோட்டம் தான் கர்த்தருடைய சபை. அங்கே ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் ஒரு கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. இங்க சர்ச்சைக்கு வர்றீங்க, ஆண்டவர் பார்க்கிறா, உங்களிடத்துல கனியை எதிர்பார்க்கிறா. எதற்காக தெரிந்து கொண்டா? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாய். இத்தனை வருஷம் திராட்சை தோட்டத்துக்கு இருக்க வர்றோமே, இத்தனை வருஷம் சபைக்கு வர்றோமே, இந்த சபையில் அங்க பாருங்க ஒரு கனியும் காணவில்லை. வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்துல கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காண 3 வருஷமா. சபைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. ஆண்டவர் கனியை தேடுகிறார், கனியை எதிர்பார்க்கிறார், கனி இல்லை. அங்க பாருங்க, அது கனியை காணவில்லை. எனவே இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? கனி இல்லாத அத்திமரம் இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ள வந்து இத்தனை வருஷம் ஆகி கனி கொடுக்கல, ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லல, ஒரு ஜெபம் பண்ண முடியல, ஒரு வேதம் வாசிக்க முடியல, ஒருவருக்கு இயேசு நல்லவர்னு சொல்ல முடியல. அப்படின்னா அந்த அத்திமரம் இந்த வந்து என்ன பிரயோஜனம்? அந்த இடம் யாருக்கு பிரயோஜனம்? அதை காலி பண்ணு அப்படின்னு ஆண்டவர் கோபத்தில் சொல்லுகிற பொழுது வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது அதற்கு அவன் ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இதை வெட்டி போடலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி இல்லை, இது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுகிற பொழுது அங்கே அந்த அத்திமரத்துக்காக அந்த தோட்டக்காரனாகிய உங்க சபை, உங்க ஆவிக்குரிய தகப்பன், உங்க சபையில் இருக்கிற ஆவிக்குரிய தாய்மார்கள், சபையில் இருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் தேவ சமூகத்தில் போராடி, ஐயா என்ன ஒரு வருஷம் வாய்ப்பை கொடுங்க, இதற்கு வேண்டிய உரத்தை போட்டு, இதற்கு வேண்டிய சத்தியத்தை சொல்லி, இதற்கு வேண்டிய உபதேசத்தை சொல்லி, அவங்களை நல்லா பராமரித்து, அவங்களுக்கு அன்பு செலுத்தி, அவளை மீண்டும் தூக்கி எடுத்து, அவளை கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றி விடுவோம். ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுங்க, ஒரு வருஷம் தருணம் கொடுங்க, அது கனி கொடுத்துரும். அதுக்கப்புறம் கனி கொடுக்கலன்னா நீங்க அந்த காரியத்தை செய்யலாம் என்று சபையில் பரிந்து பேசுகிற ஆவிக்குரிய கூட்டத்தை கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள ஒவ்வொரு நாட்களும் பரிந்து பேசுகிற ஜெபம். பெண்கள் ஜெபத்தில் தாய்மார்கள் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறார்கள். ஆண்கள் கூட்டத்தில் ஆண்கள் இரவு ஜெபத்தில் ஒவ்வொரு நாட்களும் சகோதரர்கள் போராடி திருச்சபைக்காய் குடும்பத்திற்காய் பரிந்து பேசுகிறார்கள். ஒவ்வொரு ஜெபத்திலையும் திருச்சபைக்காய் குடும்பத்திற்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை கர்த்தர் சபைக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்காய் பரிந்து பேசுகிற திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கீங்க, திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கீங்க. வழி அருகே நாட்டப்பட்ட மரத்திற்கு பரிந்து பேச ஆள் இல்லை, அதை தூக்கி எடுக்க ஆள் இல்லை. ஆனால் சபை கூடி வருதல் என்பது உனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு கூட்டம், உனக்காய் தேவ சமூகத்தில் நின்று கதறி மண்டாடி செபிக்கிற ஒரு கூட்டம். இந்த அனுபவம் நம்மை பாதுகாக்கும். இந்த அனுபவம் நம்மை எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து, எத்தனையோ வெக்கனங்களில் இருந்து நம்மை பாதுகாப்பது சபை ஐக்கியம். சபை ஐக்கியம். இந்த ஐக்கியத்துக்குள்ள கடந்து வந்து, இதில் வளர்ந்து, இந்த அனுபவத்தில் கடந்து வந்து, ஏதோ ஒரு சூழ்நிலையில் பின்மாற்றத்தில் கடந்து போனா உங்களுக்காய் பரிந்து பேசுகிற அந்த ஜெபத்தின் வட்டத்தை இழந்துருவோம். உங்களுக்காக ஒரு கூட்டம் தரப்பில் நின்று ஆண்டவரே இன்னும் அண்டாடி ஜெபிக்கிற அந்த வட்டத்தை இழந்து போய் விடுவோம். அதான் ஐக்கியம். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே
வெளியே நின்று கதறுகிறார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் இதை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் கதறுகிறார். ஆனால் உள்ளே இருக்கிற ஜனங்க ஜெபம் பண்ணலை. உள்ளே இருக்கிற ஜனங்க ஜெபம் பண்ணலை. உள்ளே இருக்கிற கூட்டம் ஜெபிக்க மறந்துட்டாங்க. ஆனால் நினிவே பட்டணத்தில் அப்படி அல்ல. ஒரு எச்சரிப்பு செய்தி வந்த முன்பு முழு குடும்பமும், முழு பட்டணமும், முழு தேசமும் தெய்வ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்தாங்க. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதை மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்காக கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கினார். ஆவிக்குரிய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிற பாரமுள்ள சபைக்குள்ள நாட்டப்பட்டிருக்கிறோம். அவன் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் தேவ சமூகத்தில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற நல்ல இடத்துக்குள்ள கர்த்தர் நாட்டி இருக்கிறார். இந்த ஐக்கியம் நம்மை பாதுகாக்கும். இந்த ஐக்கியம் நம்மை பலப்படுத்தும். இந்த ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் துளிர் விட பண்ணும். ஆமன் சொல்லுங்க ஹல்லேலூயா. அதை ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்துக்காகவும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. அதை விட்டு வெளியே கடந்து போய் விடக்கூடாது. ஏதோ கூட்டமாக இருக்கிற ஒரு பெரிய சபைக்கு கடந்து போகலாம். ஒரு பெரிய பாரம்பரியமாக இருக்கிற பெரிய சபைக்கு கடந்து போகலாம். உனக்காக பரிந்து பேசுகிற செபிக்கிற கூட்டம் அங்கே எத்தனை பேர்? உனக்காக, உன் குடும்பத்துக்காய், உன் பிள்ளைகளுக்காய் பரிதவித்து போராடி செபிக்கிற கூட்டம் எத்தனை பேர்? எத்தனை பேர்? ஆனால் கர்த்தர் நம்ம இந்த நாட்களில் ஒரு குடும்பமாய் கர்த்தர் இணைத்து இருக்கிறார். நாம் ஒரே ஒரு குடும்பமாய், ஒரே ஐக்கியமாய், ஒரே ஃபெலோஷிப்பாய் ஒருவருக்காக ஒருவர் இணைந்து நம்ம செபிக்க 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 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுவா. அல்லேலூயா. நம்ம இணைந்து நிற்கிற பொழுது ஒருவர் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்ம ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒன்றாக ஒரே குடும்பமாய் நின்று ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து திறப்பில் நிற்கிற பொழுது எந்த தீங்கும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்முடைய குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் துளிர்விட பண்ணுவா. கர்த்தர் துளிர்விட பண்ணுவா. இங்க வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ள கர்த்தருடைய திருச்சபைக்குள்ள வருகிற ஒருவரையும் கர்த்தர் கைவிடாதபடி கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வா. நீங்கள் தேவனுக்கு முன்பதாய் நிற்கணும். தேவனுக்கு முன்பதாய் நிற்கணும். ஒரு நாள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாய் நிற்க எந்த எதை இழந்தாலும் அந்த மேன்மையை இழந்து விடக்கூடாது. உலகத்தின் எந்த ஆசீர்வாதத்தை இழந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாய், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாய், வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பதாய் நிற்கிற பாக்கியத்தை இழந்து போய்விடக்கூடாது. அதுதான் காயத்தைப்படுத்துகிற இடம் கர்த்தருடைய சபை. அந்த ஐக்கியத்தில் இன்னும் வளருவோம், இன்னும் பலப்படுவோம், ஒன்று சேர்ந்து நம்ம நிற்போம். கர்த்தருக்காக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் நிற்போம். கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை துளிர்விட பண்ணுவா. உடைய குடும்பத்தை துளிர்விட பண்ணுவா. உடைய சந்ததியை துளிர்விட பண்ணுவா. அந்த அனுபவத்தில் தாவீது வந்தபடினால்தான் அந்த வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறார். நான் இளைஞனாய் இருந்து முதிர் வயது உள்ளவனும் ஆனே, ஆனாலும் நீதிமானின் சந்ததி ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை. நீதிமானின் சந்ததி அது ஆசீர்வதிக்கப்படும். நீதிமான் துளிர் விடுவா. நீதிமானுடைய சந்ததியில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கும்.